கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பின் சொந்தங்களே, கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்தினாலே என் வாழ்த்தையை உங்கள் கூறிக்கொள்கிறேன். இந்த வேளையில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிற ஒரு சுவிசேஷம் என்னும் நல்ல செய்தி. விதைத்தால் நல்மேனியை அறுவடை செய்யலாம். இதுதான் இன்றைய நற்செய்தி. விதைக்காவிட்டால் வயலுக்கே போக முடியாத, அங்கே போய் ஏதாவது வீட்டுக்கு கொண்டு வர முடியாது. அப்போது நம்ம சாப்பிடணும்னா, சந்தோஷமாக சமாதானமாக நம்ம குடும்பங்களை வழிநடத்தணும்னா முதல்ல விதைக்கணும். இன்றைக்கி ஒரு பதிவை ஒரு சகோதரன் வெளிப்படுத்தினார். வல்லமை நடக்க வேண்டும், அற்புதமடையாளங்கள் நடக்க வேண்டும். அது எப்படி நடக்கும்? விதைக்காமல், வார்த்தை சென்றடையாமல், சுவிசேஷம் சென்றடையாமல் ஒருவன் தேவனுடைய சுவிசேஷத்தை இன்னொரு கொண்டு சேர்க்காமல் அவன் எப்படி சுவிசேஷத்தை அறிவான்? சுவிசேஷம் சென்றடையாத இடத்தில் அந்த ஜனங்கள் சீர்கட்டு போவார்களே, இருளில் மூழ்கி போவார்களே, நோயிலும் பிணியிலும் அமிழ்ந்து போவார்களே. அப்போ இந்த சுவிசேஷம் என்னும் நல் வார்த்தையை விதைத்தால் அங்கே அற்புதம் நடக்கும், வல்லமை நடக்கும். அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அங்கே அவர்கள் தேவனுடைய வல்லமையை காண்பார்கள், தேவனுடைய மகத்துவத்தை காண்பார்கள். இன்று ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை பார்த்து கொஞ்சம் கடுமையாக பேசினார்கள். ஆனால் அவங்க காரியத்தை பார்க்கும்போது அது சரியாக தான் இருக்குது. விதைக்காமல் அறுவடை பண்ணிடலாம், நல்மேனியை அறுவடை பண்ணிடலாம் ஜனங்கள் மத்தியிலே ரொம்ப சத்தம் போட்டு வெளிப்படுத்துகிற. அது எப்படி நடக்கும்? விதைக்காமல் வயலுக்கு போக முடியுமாங்கிற ஒரு நல்ல ஆலோசனை அது வேண்டாமா? அந்த ஆலோசனை இல்லாமல் தேவனுடைய சத்தியம் போய் சேராமல் சுவிசேஷம் ஜனங்கள் கொண்டு சேர்க்காமல் அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு அற்புதம் நடக்கும், வல்லமை நடக்கும், எப்படி நடக்கும்? என் அன்பு சகோதரனே, உங்களை அநேகர் காயப்படுத்தி பேசுவதை எனக்கும் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பலவிதமான மொழிகளில் பேசுகிறார்கள். ஆனால் நீங்கள் சுவிசேஷம் இல்லாமல் அற்புதம் நடக்கும், வல்லமை நடக்கும். சபையிலே அற்புதங்கள் நடக்கவில்லை, வல்லமை நடக்கவில்லை. உங்களை எதுக்கே அனுப்பினாரு, உங்களை எதுக்கு அப்படி தெரிந்து கொண்டாரு. சுவிசேஷத்தை கிராமமாக கொண்டு செல்லுங்கள். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு என் வார்த்தையாகிய நற்செய்தியை அவர்களுக்கு அறிவியுங்கள். சுவிசேஷகனுடைய கால்கள் எவ்வளவு அழகாயிருக்கிறது, சுவிசேஷகனாய கிறிஸ்து இயேசுனுடைய வழிகள் எவ்வளவு அழகாயிருக்கிறது, எவ்வளவு இன்பமாயிருக்கிறது. அவருடைய காலை கொண்டு யாரெல்லாம் வீட்டில் கொண்டு போய் சேர்க்காங்களோ அதை பார்த்தோன்னே அவங்க மனம் திரும்பி விடுவாங்களே. இந்த வார்த்தையை, இந்த நற்செய்தியை
கொண்டு சேர்க்காம எப்படி அவங்க அற்புதம் நடக்கும், வல்லமை நடக்கும்? நம்ம கொஞ்சம் கவனமாட்டு பெரிய பெரிய ஊழியமாயிற்று, நம்ம பேர் பிரசவம் ஆயிட்டோங்கிறதுக்காண்டி எதையாவது பேசலாம், எதையும் நடத்தலாங்கும்போது எல்லாரும் ஒரு போல இருக்க மாட்டாங்க. இப்போ பலவிதமான வார்த்தைகளை அவர்கள் அம்பா எய்கிறார்கள். அது நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது, வேறு வழியில். உங்கள் வழிகளை பார்க்கும்போது விதைக்காமல் அதோட பண்ணலாம்னு எப்படி அது நடக்கும்? இங்கே பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 5வது வசனம். தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. அப்போ இல்லாதவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு, தேவனை அறியாதவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இந்த சுவிசேஷம் அங்கே சென்று அடைந்த உடனே குருடர்கள் பார்வையடைகிறார்கள். எப்படி பார்வையடைகிறார்கள்? அங்கே மனதிரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, சந்தோஷ சமாதானம் உங்கள் வாசற்படியிலே வந்து நிற்கிறது, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு, உங்கள் துன்மார்க்க வழிகளை விட்டு, உங்கள் கையின அருவருப்பான கிரியைகளை விட்டு மனதிரும்புங்கள் என்று சுவிசேஷம் இதை அறியாதவர்களுக்கு அங்கே கடந்து செல்கிறது, பிரசங்கிக்கப்படுகிறது. அதையும் மனம் திரும்பி ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன ஆகுது பாருங்க, அறுவடை விதத்திச்சா அறுவடை ஆகுது. குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள். சுவிசேஷம் தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. நம்மளை எதுக்கு ஏற்படுத்தியிருக்காரு? நீங்கள் சகல ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசவப்படுத்துங்கள். கிராமமாக சென்று ஊழியக்காரங்களை கொடுத்திருக்கிற தேவனுடைய கட்டளை இதுதான். அதை நாம் விதைக்காமல் மேனிய அறுத்துருவேன், அற்புதத்தை அறுத்துருவேன், வல்லமையை நான் காண்பிச்சு தருவேன், ஒரு காலம் நடக்கவே நடக்காது. இதெல்லாம் ஒரு மாய்மாரமான ஒரு போதனை, மாய்மாரமான உபதேசம். நீங்கள் சத்தியத்தை கொண்டு சேர்த்து பாருங்கள். நீங்கள் சத்தியத்தை கருகெடுத்து அந்த விதத்தையை அந்த நல்ல கோர்மை முனையை கருகெடுத்தாலே உங்களோடு ஆவியான பரிசுத்தாவியான வருவார்கள். எந்த வார்த்தை இங்கே சென்றடைந்தால், இந்த சுவிசேஷம் நற்செய்தி சென்றடைந்தால் அவர்கள் அதை கேட்டு மனத்து விடுவார்கள். அதான் அவங்க இதை கேட்ட உடனே, இவ்வளவு காலம் நம்ம தேவனை அறியாமல் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருடான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். அதான் மரித்தவர்கள். அவங்க நடமாடிக்கிட்டு இருந்தாலும் சத்தியம் இல்லாதவங்க மறைத்தவர்கள், ஜீவன் இல்லாதவர்கள். இப்போ இந்த வார்த்தை போன உடனே இப்போ அவங்க உயிரிழந்தார்கள். மரித்து போயிருந்த ஆத்மா, சத்தியம் இல்லாத ஆத்மா, நற்செய்தி இல்லாத ஆத்மா இப்பொழுது மரித்து, பாவத்துக்கும் மரித்து கிறிஸ்துவுக்குள் உயிர் தெரிந்து விட்டார்கள். இதனால் இந்த சுவிசேஷம் போனதுனால நீங்கள் சுவிசேஷத்தை ஒன்றும் பிரசங்கிக்க வேண்டாம், அற்புதத்தை நடத்துங்க. அடையாள மனசு கஷ்டமாக இருக்குல்ல அன்பு சகோதரனே, இங்கே பாருங்கள், இந்த சுவிசேஷம் போனதுனால குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமடைகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், சத்தியம் இல்லாதவர்கள்
தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. முதலில் வார்த்தையாகிய கோதுமை மணியை நாம் நிலங்களிலே, சபைகளிலே, ஜனங்கள் மத்தியிலே இந்த விதைப்போம். இது நற்பலனை தரும். களஞ்சியத்திலே நிறைவான பலனை தரும். அதுதான் வல்லமை. அற்புதம், அடையாளங்கள் சபையிலே நடக்கும். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு சேர்த்தால் அநேக ஆத்துமாக்கள் உங்களிடத்திலே வருவார்கள். அதே அறுவடை, அதுவே நல்மேனி. அதை கொண்டு சேர்க்காமல் உங்களால் வல்லமையை நடத்த முடியாது, அற்புதத்தை நடத்த முடியாது. முதல்ல நீங்கள் எப்படி இந்த ஊழியத்துக்கு வந்தீங்க? இந்த சுவிசேஷத்தை கேட்டுத்தானே, இந்த நற்செய்தியை கேட்டுத்தானே. அப்போ உங்களை மாதிரி மற்றவங்களும் மாறணுமே. நீங்கள் போய் என்னால் அற்புதம் நடக்காது, எப்படி நடக்குது? இந்த கோதுமை மணி உங்கள் நிலத்தில், உங்கள் இருதயத்தில் இந்த வசனம், இந்த நற்செய்தி விதத்ததை ஏற்றுக்கொண்டபடி என்றால் நீங்கள் இப்போ ஊழியக்காரன்னு நினைக்கிறீங்க. இதை மற்றவங்களுக்கு கொடுக்காண்டாமா? அது இல்லாமல் நான் அற்புதம் நடக்க, அதிசயம் நடக்குன்னு சொல்லுவதை கொஞ்சம் தூரம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் இணக்கமாட்டு கடினமான வார்த்தைகளை நம்ம சகோதரர்கள் மத்தியில் வெளிப்படுத்தாமல், அவர்களை காயப்படுத்தாமல், சிலர் கடிஞ்சொற்களால் பேசுவார், சிலர் நவமான வார்த்தைகளால் வசனிப்பார். அன்பு சுத்தங்களை அது யாராயிருந்தாலும் தெரியுது. இனிமையான வார்த்தைகளால், நவமான வார்த்தைகளால், அன்பான வார்த்தைகளால், அரவணைக்கிற வார்த்தைகளால், ஐக்கியத்தின் வார்த்தை ஆகிய இந்த சத்தியத்தை கொண்டு சேர்த்தால் எங்கே இருக்காங்க அங்கே போனால் நல்லா ஆகாரம் கிடைக்கும், நம்ம தேவைகள் சந்திக்கப்படும், நம்ம நோய் பணி விலகும், அற்புதம் செய்ய நடக்கணும். உங்களை தேடி வருவார்கள். வீண் வார்த்தைகளை பேசி வீணான காரியங்களை ஜனங்களிடத்திலே கொண்டு சேர்த்து அவனுடைய முடிவோ ஆனால் நான் சொல்ல கொஞ்சம் பயப்படுத்தேன். கவனமாக இருந்துக்கிடுங்க. இந்த வார்த்தைக்குள்ளாக, சத்தியத்துக்குள்ளாக தேவன் கொடுத்த அதை ஜனங்கள் கொண்டு சேர்த்தால் அங்கே அநேகர் மனம் திரும்பி தேவன் கும்மன் வருவார்கள். அந்த அற்புதத்தை காணலாம், அந்த வல்லமையை காணலாம். அவர்கள் பலிபிடத்திலே ஆராதித்து துதித்து மகிழ்ந்து கழிவுற அற்புத அதிசயத்தை பார்க்கலாம். அதல்லாமல் நடக்கவே நடக்காது. நம்ம முன்ன நம்ம எதை பற்றி கொண்டோமோ அதை அடுத்துக்கொண்டு கொடுப்போமே. கொடுக்காம எப்படி இதை சாப்பிட்டு பாரு, நடக்குமா? நம்ம கேள்வி வச்சுக்கிட்டு அடுத்து கொண்டு கொடுக்காம இதை சாப்பிடு. நீங்கள் இதை தான் அற்புதம் நடக்கும், வல்லமை எப்படி நடக்கும்? உங்களை குற்றப்படுத்தி பேசுவாங்க. எனக்கு மனசு காயமானால தான் இதை வெளிப்படுத்தேன். தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாகி சுவிசேஷத்தை மட்டும் ஜனங்கள் கொண்டு சேர்ப்போம், விதைப்போம், நல்மேனியை அறுவடை செய்வோம். ஆமீன், ஆமீன்.